பிளஸ்லின், கிளாடி, என்னம்மா? டைம் என்ன ஆச்சு? மா தலைக்கு மேலே பாருங்க வாட்சே. ஏய் சும்மா இரு, அம்மா ஏதோ சொல்லாத, பின்ன எனக்கும் சேர்த்து தான் திட்டு விழும். இந்த சேட்டைக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ப்ரேயர் டைம் ஆச்சு, கீழே வாங்க 2 பேரும். ஸோ ஆரம்பிச்சிட்டாங்களா? இனி அரை மணி நேரம் மனசாட்சி இல்லாமல் இருப்பாங்க. ஏய் கம்முன்னு ரெடி, அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி. சரி வாடி போவோம். அப்புறம் அங்கே ஆராதனை நடக்குதோ இல்லையோ இங்கே நடக்கும் சிறப்பாக. சரி வா. சரி கிளாடி, அப்போ ஸ்டார்டிங் ப்ரேயர் நீ பண்ணுறியா? ஐயோ நானா? நீ பண்ணுறீ? ஏய் சும்மா இரு, எல்லாத்துலேயும் என்னை கோத்து விட்டுற வேண்டியது. சரி நானே பண்ணுறேன். ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் குடும்பமாக கூடி இந்த ப்ரேயர் பண்ண எங்களுக்கு கிருபை செஞ்சதுக்காக நன்றி. இந்த ஜப வேலையிலையும் நீங்கள் எங்களோட சேர்ந்து உறவாடுங்க. ஆமீன். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். சரி, இன்னைக்கு பைபிள் நீ தான் கிளாடி ரீட் பண்ணுற. உனக்கு ஏற்ற ஒரு வசனம் சொல்கிறேன், எடு. சரி, சங்கீதம் 119 9 10 வசனம் வாசி. மா பேஜ் நம்பர்மா. நீ அதான் கிளாடிமா எடுக்கணும். அடியே, நீ புதிய பாட்டில் தேடினா ஏசப்பா வருக வர கிடைக்காதுடி உனக்கு. ஓ பழைய ஏற்பாடா? இந்தா எடுத்துட்டேன். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுவதினால் தானே. என் முழு இதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். இப்படி அடி பைபிள் வாசிப்பாங்க? அம்மா அவள் வாசிட்டதே பெருசுமா, விடுங்கம்மா. அப்பா வந்துட்டாங்க. என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? அப்போ சங்கீதம் 119 9 10 வசனங்களுக்கு நீங்களே விளக்கம் கொடுங்கப்பா. வாங்க விளக்கத்தை பார்த்துடலாமா? இப்போ நீங்கள் வாலிப பிள்ளைகளாக இருக்கிறீங்க. இந்த நாட்களிலே உங்களுக்கு இந்த உலகத்தில் என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். நிறையா தவறுகள் நடக்குது, நிறையா குற்றங்கள் நடக்குது. ஸோ நம்முடைய வாழ்க்கையை எப்படி காத்துக்கொள்கிறது, நம்முடைய வாலிப நாட்களில் நம்முடைய நடக்கையை எப்படி காத்துக்கொள்கிறது அப்படிங்கிறத குறித்து தான் இந்த 119 9 10 சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம நம்முடைய வாழ்க்கையை காத்து நடக்கணும், நம்முடைய நடக்கையை காத்து நடக்கணும் அப்படின்னா எந்த குற்றங்கள்லையும் நம்ம அகப்பட்டு விடக்கூடாது. எந்த தவறுகளும் நம்ம செய்யாமல் ஒரு நல்ல நேர்மையான ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய வசனத்தை டெய்லி நம்ம வாசிக்கணும். காலையில் வாசிக்கணும், மத்தியானம் வாசிக்கணும், சாயங்காலம் வாசிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். வாசிக்கிறது தியானிக்கிறது மட்டும் பத்தாது, அதன்படி நம்ம நடக்கவும் செய்யணும். ஸோ அப்படி ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாக அந்த வசனம் நம்மளை எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மளை பாதுகாத்து கொள்ளும். புரியுதா இப்போது? ஐயோ பசிக்குதே. நல்ல வேலை நிறுத்திட்டாரு சீக்கிரம். மா வர வர உன் சேட்டை அதிகமாயிட்டே போகுது கிளாடிமா. ஆண்டவரோட சமூகத்தில் இருக்கும் போது கொஞ்சம் கூட உனக்கு ஒரு பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. ஐயோ மறுபடியுமா ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்படியே போனால் நீ சரிப்பட்டு வரமாட்ட. இரு, போய் மாடிக்கு போய் உனக்கு 119 சங்கீதத்தை முழுசாக நீ என் காது கேட்க நீ வாசிக்கிற. அப்படி வாசித்து முடித்தா மட்டும்தான் உனக்கு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு. அங்கே தொட்டு இங்கே தொட்டு இப்போ என் வயிற்றுலே அடிக்கிறீங்களே. ஐயோ கடவுளே. உன் திருவாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேன், வாடி போகலாம். இவ்வளோ ஒருத்தி வாசிக்கிறது நான் தானே இவளா? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி, அந்த மாதிரி தவளை தன் வாயால் தான் கெடும். புறா நீ எல்லாம் இப்படி பேச ஆரம்பிச்ச? சரி விட, இன்னைக்கு தான் என் தங்கச்சி நிரூபிச்சிருக்க. கீப் இட் அப்.
அம்மா வச்ச சிக்கன் குழம்பு என்னை வான்னு இழுக்குது. நீங்கள் வாசிங்க, நான் வரேன். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலையா போயிடும். போங்கடா டேய் போங்க. சரி டக்குன்னு வாசிப்போம், வயிற்றுக்கெல்லாம் வஞ்சனை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம வர்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை. ஐயோ இப்போவே கண்ணை கட்டுதே. என்ன வர வர சத்தம் குறையிற மாதிரியே இருக்கு. பிளஸ்லி நீ போய் பாரு அவ என்ன பண்றான்னு. இருங்கம்மா போகிறேன். என்னடா அதுக்குள்ளே கப்பல் கவுந்துருச்சு. அக்கா ஏன்க்கா இவ்வளோ அலட்சியமாக இருக்க? எந்திரிக்கா முதல்ல. இந்த கொசு தொல்லை வேற தாங்க முடியலையே. உன் கையில் என்ன இருக்குது பாரு. நீ இதுக்கு கொடுக்குற மரியாதை இவ்வளோதானா? பைபிளு வேற என்ன இருக்கு? பைபிள் தானேன்னு இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற பார்த்தியா? இந்த பைபிள் மூலமாக தான் ஆண்டவர் உன் கூட பேசுவார். இந்த பைபிளில் இருக்க ஒவ்வொரு வசனமும் ஜீவன் உள்ளது. இது நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு எத்தனை பேர் பாடுபட்டிருக்காங்க தெரியுமா? என்னது? இப்போ நீ தமிழில் இவ்வளோ சொகுசாக படிக்கிறியே, இந்த பைபிளை தமிழே தெரியாத ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ணார் தெரியுமா? நீ தான் இருக்கியே 2 வருஷமாக அந்த கொரியான்னு இந்த கொரியன் சீரீஸை பார்த்து இந்த கொரியாவிலேருந்து 7 பேரை வேற இறக்கி விட்டுருக்கானுங்க பிடிஎஸ்னு. அதையே பார்த்து நான் இனிமேல் கொரியன் கற்றுக்க போகிறேன், கொரியாவில் போய் வாழ போகிறேன் அப்படிலாம் சொன்னியே. என்னைக்காச்சும் உருப்படியாக கற்றுக்கிட்டியா? இப்போ புதுசாக ஜாப்பனீஸ் கற்றுக்க போகிறேன், ஜெர்மன் கற்றுக்க போகிறேங்கிற எதையாச்சும் ஒழுங்காக பண்ணியா? எதை பற்றி வேணால் பேசு, அதை பற்றி மட்டும் பேசாத. என்ன பண்ணுறது, எனக்கு மூளை வளர்ச்சி அவ்வளோதான். அப்போ நீ யோசிச்சு பாரு, இவ்வளோ டெக்னாலஜி இருந்துமே உன்னால் கற்றுக்க முடியல. இப்போலாம் டூலிங்கோவும் கிடையாது, லாங்குவேஜ் கோர்ஸும் கிடையாது, எதுவுமே இல்லாத அந்த காலத்திலே அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு குறைஞ்ச நாட்கள்லேயே தமிழே சுத்தமாக தெரியாதவர் தமிழை கற்றுக்கிட்டு பைபிளை டிரான்ஸ்லேட்டும் பண்ணார். சமல்ல. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, அவருக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்கிற, அப்புறம் எந்த கண்ட்ரிலேருந்து இங்கே வந்தார், எதுக்கு வந்தார்? அப்படி தமிழ் சுத்தமாக தெரியாமல் தமிழை கற்றுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை டிரான்ஸ்லேட் பண்ணி, அப்போ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இந்த பைபிள். அது எனக்கு புரியாமல் நான் இவ்வளோ நாளாக அதை அசட்டை பண்ணியிருக்கேனா? நானும் நீ சொன்ன மாதிரி இத்தனை வருஷமாக கற்றுட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு லைனு சேர்த்தாப்பில் பேசக்கூட வர மாட்டேங்குது. ஆனால் அவர் எப்படி ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து இங்கே வந்து அதுவும் தமிழை கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி, ஐயோ எனக்கு கேட்கவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவரோட ஸ்டோரி உனக்கு தெரியுமா? பைபிள்னே இருக்கிற எனக்கு பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணவரோட ஹிஸ்ட்ரி தெரியாமல் இருக்குமா? எப்படித்தானோ உடனே ரொம்ப சீன் போடுவா. சொல்லு. சரி சொல்கிறேன் கேளு. இப்போலாம் நம்ம அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட்னு பிரிண்ட் எடுக்க போனால் 2 நிமிஷத்தில் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் அந்த காலத்துலலாம் பிரிண்டிங் மிஷின் ஒன்று இந்தியாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதே அவர் தான் தெரியுமா? யார் தான் அவரோட பேர் என்ன? அவர் தான் சீகன் பால். அந்த காலத்தில் நம்ம தமிழ் பீப்புளை மலபாரியன்னு கூப்பிட்ருக்காங்க. அப்படின்னா மிருகம்னு அர்த்தமா. இங்குள்ள மக்களுக்கு அன்பான ஆண்டவரும் இல்லை, கனிவான வேதமும் இல்லை. அதெல்லாம் தமிழ் பீப்புளுக்கு சீகன்பால் கொடுக்கணும்னு நினச்சாரு. அதனால இங்கே வந்ததும் முதல் வேலையாக தமிழ் கற்றுக்க போனார். சரி அப்படியே இரு நான் கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கிறேன். உட்காருங்கோ. நோக்கு இது தேவைதானா? பேசாம வந்தோமா, வியாபாரம் பண்ணனோமா, சம்பாதிச்சுமான்னு இல்லாம தமிழை கத்துண்டு என்ன செய்ய போறேன்? எல்லாரும் போடுங்கோ. என்ன முடிக்கிறேன்? இவெல்லாம் போடுறத பார்த்து நீங்களும் அதே மாதிரி போடுங்கோ. தேவனுக்கு மகிமை. இயேசு கிறிஸ்துவே சர்வேஸ்வரன். என்ன அன்றையா? ஒண்ணுமில்லைங்கய்யா, என்ன மாதிரி சமையல்காரனுக்கும் சாமி கும்பிட கத்து கொடுத்துருக்கீங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. சமையல்காரன், சாதனையாளன், வேதம் படித்தவன், வெறும் பேச்சுக்காரன், பணக்காரன், ஏழை, எங்கே எல்லாருக்கும் சமம் நம்ம ஆண்டவர். இத்தனை நாளா தண்டிக்கிற கடவுளை தான் பார்த்துருக்கோம், மன்னிக்கிற கடவுளை இப்பதாயா பார்க்குறோம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்தில் தான் அது நடக்கும். ஐயா ஐயா ஐயா, உங்களுக்கு டென்மார்க்ல இருந்து வந்த $2000 கடவுளை தூக்கி போட்டாங்க ஐயா. ஐயா, நிச்சயமா இது அந்த கவர்னரோட வேலையை தான் இருக்கும். ஆலயத்தை எங்களுக்காக கட்டிட்டு இப்ப ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாம தவிக்கிறீங்களே ஐயா.
இந்த நேரத்துல இப்படி பண்ணிட்டாங்களே ஐயா. கடலில் விழுந்த என் பணமூட்டைக்காக நான் கவலைப்படலை. ஆனால் அதை கடலில் போட்டு பாவ மூட்டையை சுமக்க போறாங்களே, அவங்களை நினைச்சுதான் எனக்கு வருத்தமாயிருக்கு, மனசு சஞ்சலமாயிருக்கு. ஜெபம் பண்ணிட்டு வரேன். தமிழ் மக்களுக்கு அவர் உதவி செஞ்சதுனால ஆங்கிலேய அரசு அவரை சிறையில் அடைச்சிட்டாங்க. ஆனால் சிறையில் இருந்து அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவருக்கு கிடச்சிட்டு இருந்த எல்லா உதவியுமே அவங்க தடம் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்காக அவர் ஒரு தடவை கூட கவலைப்பட்டதே இல்லை. அப்படி பண்ணவங்களுக்காக ஜெபம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதே மாதிரி அவருக்கு வந்த எல்லா ஆபத்துகள்லேருந்து ஏசப்பா அவரை காப்பாற்றினாங்க. நான் தமிழன். தமிழ்ல எழுதுறது ரொம்ப சாதாரணம். ஆனா நீங்க சிறையில் இருந்தப்ப எழுதின மெய் கிறிஸ்தவ நிலை, கிறிஸ்தவ போதகர் நிலைன்னு அருமையான புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. துயரத்துல தான் உண்மையான படைப்புகள் பூக்கும். எனக்கு தமிழை ரொம்ப பிடிக்கும். தரங்கையிலே என் முதல் அறிமுகம், முதல் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? தமிழ்தான். தமிழ் மூலமா தான் தமிழ் மக்கள் எனக்கு அறிமுகமானாங்க. அச்சியந்திர ஏத்திட்டு வந்த கப்பல் வந்துடுச்சுங்க ஐயா. சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு நீ ஏன் சோகமா இருக்க? அச்சியந்திரம் மட்டும்தாயா வந்திருக்கு. அதில் வேலை செய்ய தெரிஞ்ச முதலாளி பிங்க். என்ன சொல்ற? பிங்க் வரலையா? வந்திருக்காருயா, போனமா வந்திருக்காரு. நடுக்கடல கப்பலை நங்கூரம் போட்டப்போ சூறாவளி காத்துல மாட்டி அவரு செத்துட்டாராய்யா. அவரோட தேடலில் அவர் உறுதியாக இருந்தார். பிரிண்ட் பண்ண தெரிஞ்ச ஒரு டானிஷ் படைவீரனை வச்சு அவரோட ஃபர்ஸ்ட் புக்கான விசுவாச பிரமாணத்தை அவர் பிரிண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட்டு தமிழில் பைபிள் உருவாச்சு. சரிக்கா, எனக்கும் செம்ம டயர்டாக இருக்குது. நான் போய் தூங்குறேன், நீயும் தூங்கு. சரிடி, குட் நைட். குட் நைட். சரி, அப்போ பிள்ளைங்கள்லாம் படுத்துருக்கோம். நம்மளும் கொஞ்ச நேரம் வேதத்தை வாசிச்சுட்டு போய் படுப்போம். மா மா சொல்லு பிளஸ்லின், இன்னும் தூங்கலையா நீ? அவ இல்லைம்மா, நாமா. உனக்கான சாப்பாடு அங்கே இருக்கு பார், டைனிங் மேலே. நீயே தோசை ஊற்றி எடுத்து சாப்பிட்டுக்கோ. அது இல்லைம்மா, பிளஸ்லினும் நானும் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம்மா. அப்போ அவன் எனக்கு வேதாகமத்தை பற்றி ஒரு ஸ்டோரி சொன்னான். அது யார் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டதுலேருந்துமா எனக்கு ஒரே மனசு ரொம்ப பாரமாக இருக்குமா. என்னால் எதுவும் அவங்களுக்காக பண்ண முடியாதான்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும்னு எனக்கு ரொம்ப தோணுதுமா. அப்படியாம்மா? சரி, முதல்ல இப்போ நீ படித்து முடித்து பெரிய பிள்ளைய ஆனதுக்கப்புறம் நீ ஊழியத்தை பணத்தினாலையோ மற்ற பலத்தினாலையும் நீ என்ன பண்ணு, ஊழியத்தை தாங்கு. அதுக்கு உனக்கு நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம், உன்னோட பெற்றோர்களாக உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம். சரியாம்மா? சரிம்மா, இனி நான் டெய்லி பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணி ஏசப்பா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறேம்மா. ஏன்னா இந்த வேதாகமம் அவங்க சொந்த மொழியில் கிடைக்காம எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. அதுக்காக எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள நான் தாங்கணும், என்னால் முடிஞ்சளவு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக நான் நல்லா படித்து நான் நல்ல பொசிஷன் வருவேன். அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். சரிம்மா, கர்த்தரே உன் கூட இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு வாய்க்க செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக ஜீகன் பால் கூட தாயார் இறக்குற தருவாயில் இருந்த பொழுது அவங்க சீகன் பால்கை பார்த்து சொல்கிறாங்க, பிள்ளைகள் எல்லாரும் கூட்டி வச்சு சொல்கிறாங்க, என்னென்னா என்னால் எந்த சொத்துக்களையும் சேர்த்து வைக்க முடியல உங்களுக்குன்னு, ஆனால் ஒரே ஒரு புத்தகத்தை கொடுக்குறேன், அதைத்தான் நீங்கள் சொத்தாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி சொல்லி பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்தாங்களாம். அல்லேலூயா. இதுதான் அந்த உலகத்திலே மிகப்பெரிய சொத்து அப்படி சொல்லி கொடுத்தாங்களாம். அதனால் இதை நீ அனுதினமும் வாசிக்கணும், இதன்படி நடக்கணும் அப்படி சொல்லி அறிவுரை சொன்னாங்களாம். ஸோ அந்த கடைசியாக தாயார் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் அவருடைய இருதயத்தில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம மொழியில் நம்ம வேதாகமத்தை வாசிக்கிறோம், ஆனால் இன்னும்
நிறையா மொழியில் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணப்படவில்லை, மொழிபெயர்க்கப்படவில்லை, அவங்களாம் எப்படி வாசிப்பாங்க, இந்த சொத்து அவங்களுக்கு எப்படி போய் சேரும் அப்படின்னு சொல்லி அதில் இன்ஸ்பயர் ஆகி அவர் இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழில் முதலாக பைபிளை வேதாகமத்தை நமக்கென்று மொழிபெயர்த்திருக்கிறார். எவ்வளோ மகிமையான ஒரு செயல். ஹல்லேலூயா. சகோதர கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்னும்